பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக இந்த காலை பொழுது நாம் இணைந்து தேவனை நோக்கி பார்க்க துதிக்க கர்த்தர் செய்த உதவிக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலையிலும் கூட ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக, உன்னுடைய எல்லா கிரியைகளுக்கும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் நீ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விடுதலை வருஷம் என்று சொல்லும்போது சகோதரர்கள் வேலை செய்து குறிப்பிட்ட காலத்தில் மாறும்போது கையிட்டு செய்கிற வேலைகளுக்குரிய பிரதிபலனோடு வேலை செய்கிற நீ வேலைக்கு அமர்த்தி இருக்கிற யாரையும் வெறுமையாய் விடாது. மற்றவருடைய கூலிகளை நாம் வஞ்சிக்கும் போது நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் குறைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னோடு இணைந்து செபிக்கிற நீங்கள் யாராவது அதிகமாயும் பிரயாசப்படுகிறேன், வேலை செய்கிறேன், முயற்சி எடுக்கிறேன், தொழில் செய்கிறேன், ஆனால் எனக்கு அதுக்கு நன்மை வரவில்லையே, நான் எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த ஆசீர்வாதம் இல்லை என்று என்னோடு ஜெபிக்க யாராவது நீங்கள் அதை நினைப்பீர்களானால், நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நமக்காக வேலை செய்தவர்களுக்குரிய கூலியை நம் சரியாய் வழங்காவிட்டால் தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையிலும் திரும்பி வரும். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய கொடுக்க வேண்டிய கூலியை சரியாய் கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வேலையை, நமக்கு வர வேண்டிய கூலியை, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருவார். ஹல்லேலூயா. குறைவுகளை அறிக்கை செய்து சரி செய்ய பிரயாசப்படுவோம். நாம் கையின் பிரயாசங்களை கர்த்தர் நமக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, கையின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் இல்லையே, வெறுமையாக இருக்கிறதே, முயன்றும் நன்மை வரவில்லையே என்று யார் யார் ஆதங்கத்தோடு தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே திரும்பி பார்க்க உதவி செய்யும். இவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த செலுத்த வேண்டிய அந்த கூலியை கொடுக்காமல் குறைத்தார்களா, கொடுக்காமல் இருந்தார்களா, யார் யார் அப்படி காணப்பட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் அதை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாக கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தீர்க்கும் போது என் ஆண்டவருடைய கையின் பிரயாசத்தை நிறைவாய், நன்மை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த நாளிலும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிற அந்த தடைகளை உணர்த்தி கொடும், அந்த தடைகளை நீக்கி போடும். நிறைவான நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உன் கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய கூலிகள் நிரம்பி வழிய வீண் செலவராதபடி காத்துக்கொள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய கூலியை கொடுப்போம். நம்முடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.